மிதுன ராசி ஒரு அபூர்வமான ஒரு ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் வீடு இந்த ராசி. புதன் ஆதிக்கம். இந்த புதன் ஒன்றும் சும்மா இல்லைங்க. படிப்பே இல்லாமல் பாறை ஆளக்கூடியவர்கள், படிப்பறிவு இல்லாமல் இந்த உலகத்தை ஆண்டவர்கள், ஆட்சி நடத்தியவர்கள் யார்? பெரும்பாலும் மிதுனம். உலக அறிவு இவர்களுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா? இந்த உலக ஞானம் அது ரொம்ப முக்கியமாச்சே. தவிர ஞானமே இல்லாதவனும் இந்த வாயில் வடை சுடுறது யாரு? நிறைய அரசியல் புரோக்கர்ஸு, இந்த பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பல பேர் வாயில் வடை சுடுவாங்க. எதுவுமே இருக்காது, திறமை, படிப்பு, அறிவு எதுவுமே இருக்காது. ஆனால் வாயில் அவங்க பேசுகிறத பார்த்தோம்னா நம்ம நம்பிடுவோம். அது மிதுனம். அப்பேற்பட்ட மிதுனம் இந்த ஆண்டு உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார். உங்களுடைய 9ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். உங்கள் ராசியிலேயே ஜூன் 2 இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கு குரு இருக்கார். அதுக்கு பிறகு குரு உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு போய் உச்சமாகி உங்களுடைய 6, 8, 10 வீடுகளை பார்ப்பார். இப்போதைக்கு உங்கள் ராசியின் 3ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். இதுதான் நிலைமை. இதுக்கு என்ன பதில்? மிதுன ராசி என்பர்கள் இந்த கிரகம் குரு, சனி, ராகு, கேதுடைய இதை வச்சு எப்படி இருப்பாங்க? ஏன்னா இந்த கிரகங்கள் தான் பெரிய கிரகங்கள், ஓராண்டுக்கு மேலே மாறக்கூடிய கிரகங்கள். இந்த ஏப்ரல் மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் மாற்றங்கள்லாம் வர மாதம் இல்லை, மாற்றத்தை பற்றி யோசிக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் சரியாக திட்டமிடுதல் அப்படிங்கிறது, பிளானிங் அப்படிங்கிறது பண்ணலாம். என்ன செய்யலாம், அடுத்தது என்ன உத்தியோகத்துக்கு பண்ணலாம், என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இல்லை பணம் சம்பாதிக்கலாமா, இந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், இப்படி யோசிக்க வேண்டிய மாதம், செயல்படுத்த வேண்டிய மாதம் அல்ல.